this is Soumya here from Jaiho TV and என் கூட எல்லாம் குட்டி 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 வாண்டுங்க இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் நம்மளுக்காக ஒரு நல்ல தமிழ் பாட்டு பாட போறாங்க. ஸோ நம்ம கேட்கலாமா? என்ன பாட்டு பாட போறீங்க? சக்தி சகித. ஓகே, வண்டர்ஃபுல். ஓகே, 1 2 3 கோ. சக்தி சகித கணபதி சங்கராதி சேவிதம் விராட் சகல முனிவர் சுரராஜ வினுத கலுகுணம் பதானி போஷகம் பவசுதம் விநாயகம் பக்தி முக்தி பிரதம் முஷிதாங்கம் ரக்தபதம் சம்பவயாமி. ஆசம். கிளாப் பண்ணலாமா? கிளாப் பண்ணுங்க. சூப்பர்யா, பயங்கரமா பாடுனீங்க. உன் பேர் என்ன? ஜிதின். ஜிதின். அக்ஷயா. சாரா. அக்ஷயா. அகர்வால். 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 அருந்ததி. அருந்ததியா? அக்ஷயா. Oh, ரெண்டு அக்ஷயாவா? There's a two Akshayas in the group. So how do they call you? Akshaya A, Akshaya B? I'm Akshaya A, she's Akshaya R. Yeah. Ah, that's nice. So all of you go to music class together? No, me, her, and you. Okay. But I don't. Last time I was there, but now I don't. I want to go to martial arts. Okay. So what do you know about Pongal? Pongal பத்தி என்ன தெரியும்? அழகா தமிழ்ல பேசுங்க பார்க்கலாம். I'm not even Tamil. Pongal na ஒரு celebration. பொங்கல் அன்னைக்கு என்ன சாப்பிடுவீங்க? அம்மா என்ன? பொங்கல். வாவ் வாவ். அதுக்கு அவ்வளவுதானா? பொங்கல் மட்டும் தானா? கரும்பு? கரும்பு. You eat karumbu? Okay. So how does the karumbu look? Like a top tree. Like lines and bottom and leaves on the top. Oh wow. So do you know anything about Jallikattu? Yeah, I don't need market. What? They have Oh, okay. and you have to hold on to the horns and then you have to ride. Awesome. Awesome. Thank you so much. I have with me a sweet little kid whose name is Raghav and he is going to tell us Tirukural. Avan Tirukural சொல்ல போறான். So Tirukural சொல்லி அர்த்தமும் சொல்வியாடா? Yes. Okay, great. Just go on. Okay. Karka kasadada karpeve kachapin nirka adarkataga. I think this means that whatever you do, you have to do it like accordingly. Oh, wow. இது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருந்தது. நான் ஒரு டங் ட்விஸ்டர் சொல்றேன். சொல்றியா? Okay. யார் தைச்ச சட்டை? என் தாத்தா தைச்ச சட்டை. Yar tachi sate and tata sachi tate. பாஸ்டா சொல்லணும். Yar tachi sate and tata sachi tate. Jatteya. Okay, thank you so much, Raghav. It was very good. Thank you so much. Hi, this is Soumya here from Jaiho TV and I have with me Johnny and Raji and their cute little boy, Siddharth. Okay, Siddharth. Oh, wow. Siddharth fan நீங்க? Siddharth பிடிக்குமா? Okay. பேர் கேட்ட உடனே ஒரு கேட்ச் பாத்தீங்களா பொங்கலுக்கு? என் பேரு ஜானி, நான் ஒரு கிறிஸ்டியன், இவர் ராஜி ஒரு ஹிந்து. இவனுக்கு சித்தார்த்தன் பேர் வச்சது இவன் பேரை வச்சு என்ன மதம்னு யாருக்குமே தெரியக்கூடாது, ஒரு இந்தியன் நேமா இருக்கணும்ன்றதுக்காக சித்தார்த்தனை வச்சோம். ஸோ பொங்கலுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு தமிழர் பண்டிகைக்கான ஒரு குடும்பம் தான் நீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்க வீட்டில் இவங்க வீட்டில் எல்லாம் ஒரே மாதிரி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்களா இல்லை வேற விதமா பண்ணுவீங்களா? இங்கே எப்படி இருக்கு பண்றது? இல்லை, இந்தியாவில் வந்து பொங்கலுக்கு அவங்க வீட்டுக்கு போவோம். அந்த டைமில் வந்து 9 விதமான கூட்டு காய்கறியெல்லாம் வச்சு சமைப்பாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும். மாட்டு பொங்கல் எல்லாமே ரொம்ப, ஏன்னா அவங்க வீட்டிலலாம் மாடு வச்சிருக்கிறாங்க, இவளையும் சேர்த்து. ஸோ அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவங்க வீட்டில். வீரவநல்லூரில் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். பட் இங்கே உள்ளவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப தமிழ் பண்பாடு நிறைய இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் ஏதோ ஒரு பேரை சொல்லி ஒருத்தர் கூடும்போது கூட தமிழ் உச்சரிப்போடு நான் இங்கே தான் பார்க்குறேன். அது கூட இந்தியாவில் பார்க்க முடியாது. பார்க்கலாம், பெரும்பாலும் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ இங்கே வந்து முறையாக குழந்தைகள் கற்றுக்கிட்டு வராங்க இல்லையா தமிழ், அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ அங்கே வந்து அந்த அப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இட் வில் பி ஃபுல்ஃபில்ட்.
அவ்வளோ. சூப்பர். Yes. ஸோ உங்க வீட்ல இங்கே பண்ணணும். கூட்டு கறிலாம் வேற மாதிரி இருக்குமா? இல்லை, இங்கே ஃப்ரிமோட்டில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் ஒரு 6 குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து இவங்கெல்லாம் வச்சாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பொங்கல் விட்டுக்கிட்டோம். ஃபேமிலிலாம் பேஷியோவில் வந்து பானை வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு பானை பொங்க விட்டு தேங்காய் தண்ணியெல்லாம் உடச்சி விடும், அதெல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணினோம். தமிழ்நாட்டிலனா நம்ம குடும்பம் மட்டுமே அம்மா நம்ம பெரியம்மான்னு இருந்தது. இது வந்து ஒரு 6 தமிழ் ஃபேமிலி, வேறு தமிழ் ஃபேமிலி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, மதுரை, எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பெஷாலிட்டி கூட்டு குழம்பெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருநெல்வேலி பொங்கலாக இருக்கும், இல்லை வீரவநல்லூர் பொங்கலாக இருக்கும். இங்கே மட்டும்தான் தமிழ்நாடு பொங்கலாக இருந்துச்சு. எல்லா ஊரில் சொன்னீங்களே பாருங்க, அதுதான் கரெக்ட். வேரியா தமிழ் மன்றம்னு சொன்ன உடனே அத்தனை எல்லா விதமான தமிழ் மக்களும் நீங்க பார்க்கலாம். கரெக்டா? அது சோ ட்ரூ. ஸோ பொங்கல் அன்னைக்கு ஒரு நல்ல தமிழ் பாட்டு பாட்டுப்போங்களேன். தமிழ் பாட்டு என்ன பாட்டு? தமிழ் பாட்டுக்கு கரெக்டா, தமிழ் பாட்டு. பொங்கல் பாட்டு என்ன பாட்டு? அதான் பொங்கல் பாட்டு எது பாடு? நாட்டுப்புற பாட்டு இருந்தா தெரிஞ்சா பாடுங்க. நாட்டுப்புற பாட்டு எனக்கு தெரியாது. பட் ரொம்ப குப்புசாமி கோச்சுக்கு போற சொன்னது அடுத்த தமிழ் மன்றத்தில் பாடிடுவாரு. பட் ஒரு நல்ல தமிழ் பட் இது வந்து ஃபர்ஸ்ட் பொங்கல் இல்லையா, தமிழர் என்ற உணர்வு எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ரொட்டஸ்ட். ஸோ அதனால தமிழா தமிழா நாடை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, என் வீடு தாய் தமிழ்நாடு என்று சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா, தமிழா தமிழா நாடை நம் நாடு, தமிழா தமிழா. சூப்பர். நீ ஒரு குயிக்கா ஒரு பொங்கல்னா என்ன பண்ண? பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ண? ஆத்திச்சூடி தெரியுமா? எனக்கே தெரியாதுடா, சொல்லுடா. அறம் செய்ய சொல்லுடா. சொன்னேன்னா அவங்க உனக்கு ஏதாவது தருவாங்களா? இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது என்னன்னு தான் தெரியல. ஒரு குயிக்கா சொல்லு. அறம் செய்ய விரும்ப, அது மட்டும் சொல்லிடு. ஐ நோ, அது ரைட். அது கேமரா வச்சாலே குழந்தைகள் அப்படிதான். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர் அண்ட் பீங் அ பார்ட் ஆஃப் தி ஷோ as well. Thank you. Hi, this is Soumya here from Jeho TV and I have with me the மண்ணின் மைந்தர்கள். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காகவே அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். சார் உங்கள் பேர் சொல்லிட்டு பாட்ட ஆரம்பிங்க சார். என்னுடைய பேர் பழனியப்பன். நான் வந்து சின்ன வயசில் நம்ம ஆங்கிலத்தில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாருங்கிற பாட்டுகளை படித்து கேள்விப்பட்டிருப்போம். அதே இதை வந்து அதுக்கு ஈக்குவலான தமிழில் வந்து பாட போகிறேன். மினுக்கு மினுக்கு பூச்சிகள் போல் மேலே மின்னும் நட்சத்திரம், எனக்கு மிகவும் வியப்பம்மா, இங்கே வந்து பாரம்மா, காணில் மலர்ந்த முல்லை மலர் கையால் யாரோ பறித்தவற்றை வானில் இறைத்து வைத்தாரோ, வந்து நீயும் பாரம்மா, நீலக்கடலின் முத்துக்கள் போல் நீங்கா வண்ண காவியமாய் காலத்திரையின் எழில் பொங்கும் கண்ணை சிமிட்டுது பாரம்மா. அதாவது குழந்தை வந்து அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்து ரொம்ப ஆர்வமாக வியப்பாக எவ்வளோ அழகாக கண்ணை சிமிட்டுது அப்படிங்கிறத வந்து தமிழில் சொல்கிறோம். ஆஹா, அதாவது நிலா நிலா ஓடிவா அப்படிங்கிற ஒரு கவிதைக்கு அப்புறம் உங்களோட இந்த கவிதையை சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நம்மளோட சின்ன தமிழ் புக்லலாம். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து வாலண்டியர், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ பே ஏரியா தமிழ் மன்றம் இந்த ஷோவை எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ வருஷங்களாக பண்ணிகிட்ருக்காங்க, இது எப்படி இருக்குது, இது எப்படி இவ்வளோ மக்கள் உங்களுக்கு சேர்ந்து வந்திருக்காங்க, தமிழ் மக்கள் இவ்வளோ பேரையும் நீங்கள் எப்படி இணைச்சு கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னோடய பேர் கோவிந்தராஜனுங்க. நான் வந்து மெம்பர்ஷிப் லீடாக இருக்கேன் பே ஏரியா தமிழ் மன்றத்தில். நான் வந்து கடந்த ஒரு 4-5 வருஷமாக இந்த பொங்கல் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டுருக்கேன். டப்ளினில் இதுமாரி வந்து ஓப்பன் பொங்கல் வைக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. மெயினாக வந்து அதுதான் நான் நினைக்கிறேன், ஓப்பன் பொங்கல். அடுத்தது நம்ம ஊர் கலாச்சாரத்தை வந்து இங்கே வந்து பரப்புறதுல வந்து அதை மறக்காமல் இருக்கிறதுல வந்து இந்த ஊர் தமிழ் மக்கள் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. அது ஒரு காரணம். அடுத்தது தமிழ் மன்றம் வந்து வித்தியாசமாக நிறைய இதேமாரி முயற்சியெல்லாம் பண்ணுறதுனால வந்து மேலே வந்து நிறைய மெம்பர்ஷிப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லைஃப் மெம்பர்ஸ் ஆகிருக்காங்க. ஆனுவல் மெம்பர்ஸ் ரினியூவல் பண்ணியிருக்காங்க. நன்றி பே ஏரியா தமிழ் மன்றம் அண்டு தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல்.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு ஆனுவல் மெம்பர்ஷிப்பும் இருக்குது, லைஃப் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. எனி தமிழருக்கு மட்டும்தான் இல்லை, தமிழ் கல்ச்சரை அவங்க வந்து ஆக்சுவலி பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. பட் யார் வேணாலும் அவங்களுக்கு மெம்பர் ஆகலாம், அப்படி தானே? ஸோ அதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ ஹாய், திஸ் இஸ் சௌமியா ஹியர் அண்ட் ஃப்ரம் ஜெயஹோ டிவி. ஐ ஹேவ் வித் மீ டியூ பியூட்டிஃபுல் நேட்டிவ் பியூட்டிஸ். தமிழ்நாடோட அழகே இதுதாங்க. அவங்க நிற்கிறாங்க, கையில் ஒன்று வச்சுட்ருக்காங்க. அது என்னன்னு அவங்க சொன்னாதான் அது அதுக்கு மரியாதை. அதனால அவங்க கிட்டே கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் பேர் சொல்லிட்டு இதை பற்றி சொல்லுங்கள். பேர் கனகலட்சுமிங்க. இது வந்து என்ன அப்படின்னா முளைப்பாரின்னு சொல்லுவோம். எல்லா நவதானியங்களை முளைக்க வச்சு அதை வந்து சாமிக்கு படைச்சிட்டு, அது முளைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். நீங்கள் அதை சோக் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் இருக்குது, இட் டேக் சம் டைம். அதை முளைக்க வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், கடைசியாக எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு ஊரெலாம் கூப்பிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்துட்டு பாட்டெலாம் பாடுவாங்க. இதை சுற்றி பாட்டெலாம் கும்மி அடித்து பாட்டு பாடுவாங்க. பாட்டெலாம் பாடி தட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் பீப்புள் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இதை கொண்டு போய் ஆற்றுல கரைப்பாங்க. எதுக்காக ஆற்றுல கரைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் எல்லாம் விளையிறப்போ இதோட நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லா சத்துக்களும் நிறையா இருக்கும். அதை வந்து திருப்பியும் ஆற்றுக்கே கொடுக்குறீங்க. அந்த ஆற்று தண்ணி திருப்பியும் நிலத்துக்கு போய் அதுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து திருப்பி கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த முளைப்பாரி பண்ணுறோம். தமிழ் மன்றத்தில் எதுக்காக இதை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோன்னா, இது ஒரு நம்ம கிராமத்தில் செய்கிற ஒரு விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. அண்ட் இப்போ வந்து நாங்கள் காம்படிஷனாக வச்சுருந்ததுனால இந்த பாட் வந்து பெஸ்ட் டெக்கரேட்டட் அதுக்கு வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா நிறைய வளர்த்துருக்காங்க இந்த ஃப்ராஸ்ட்டுக்கு மீறி. ஸோ அதனால இதுக்கு ஒரு கண்டிப்பாக அவார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இது ப்ரைஸ் வின்னிங் பாட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஆமாம். சரி, இன்னொரு ஒரு ப்ரைஸ் வருது. வாங்க வாங்க. ஸோ இது இன்னொரு இதுவும் அதே தானே? இதுவும் அதே தான். ஸோ இது தேர்ட் ப்ரைஸா? இல்லை, அதாவது இது வந்து எல்லாரும் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஒன்று உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த லவ்லி பீஸ். பட் இதை வந்து கான்செப்ட்குள்ளே வந்து நம்ம எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்று வெளியில் வருது. சரி, சூப்பர். ஸோ இதுக்கு ஏதோ ஒரு பாட்டு கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்கன்னு சொன்னீங்க. அந்த பாட்டு 2 வரி. பாட்டு வந்து 2 வரி கனகலட்சுமி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கவிஞர் கவிதை எழுதுவாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க. கவிதையா போடுங்க அப்படின்னு. இல்லைங்க, பாடிக்கிறோம். இல்லைங்க, இந்த முளைப்பாரி பற்றி கவிதைன்னு ஒன்றும் பிளான் பண்ணாதனால இம்மீடியட்டாக ஒன்றும் வரல. பட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேச்சர் பற்றி தான். ஸோ என்ன பாட்டு வேணாலும் பாடலாம் நேச்சர் பற்றி. ஏதோ ஒரு நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா பாட்டு? போடு. நீங்கள் பாருங்க. பச்சரிசி மாவிடிச்சி 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 பக்குவமா விளக்கு வச்சு விளக்கு வச்சு விளக்கு வச்சு. பட் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச். இதை பற்றி சொன்னதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த பாட்டுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பொங்கலோ பொங்கல். Hi, this is Soumya here and I'm from Jaiho TV. I have with me Arivoli. பேரில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு தமிழ் பேரை வந்து இங்கிலீஷில் சொல்கிறச்சே கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸோ Arivoli சார், பொங்கல் ஜல்லிக்கட்டு அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கச்சேவே உங்களுக்கு அப்படியே ஒரு உணர்ச்சி பொங்கி வந்தது. ஓகேவா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பொங்கல்னா என்ன? உங்களுக்கு பொங்கல் என்ன? நம்ம ஊரில் பண்ணுறதுக்கும் இந்த ஊரில் பண்ணுறதுக்கும் எப்படி உங்களுக்கு இருக்குது? ஸோ இங்கே முதல்ல மக்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துலேருந்து எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, இனிய ஜல்லிக்கட்டு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு சொன்னான்னு எனக்கு தோணியிருக்கு. ஸோ எங்கள் கிராமத்தில் வந்து நான் வந்து ஏறு தொழில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது சந்தை எல்லாமே நாங்கள் போவோம். இங்கே இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே மெக்கானிக்கல் புல் அதெல்லாம் இந்த தடவை பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து முளைப்பாரி போட்டி இதெல்லாமே வச்சு நல்லா பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இனிய ஜல்லிக்கட்டு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஜல்லிக்கட்டுக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. இனிய ஜல்லிக்கட்டு தின நல்வாழ்த்துக்கள் சொல்லு. இனிய ஜல்லிக்கட்டு தின நல்வாழ்த்துக்கள். அப்படி போடு. சூப்பர் சார். ஒரு 2 கவிதை. இல்ல இப்போது நான் தயாரா வரல. இல்ல ஏதாச்சும் அப்போ ஒரு பாட்டு. நல்ல ஒரு தமிழ் பாட்டு, ஒரு நாட்டுப்புற பாட்டு. இப்போதைக்கு இல்லை, எனக்கு வந்து என்ன தமிழ் பாட்டு
பாட்டு வருதோ சரி பாடு. ஓகே. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பீர். அது பாரதியோட மீசை கவிஞனோட வரிகள். அதை நான் எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். இங்கே வந்து எல்லாருமே வந்து கலை செல்வங்கள் எல்லாத்தையுமே நம்ம சேகரித்து உலகத்துக்கே நம்ம சொல்கிறோம் how good we are and we are also bringing it back. So let's share that. Yeah. Super. Thank you so much, sir. Thank you. Thank you. Hi, this is Soumya here and I'm from Jaiho TV. I have with me one lady who's come from my place, Chennai, and her name is Roopavati. So let's talk to her. அம்மா சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, சிங்கார சென்னை, கரெக்டா? நம்ம ஊர் பொங்கலுக்கு ஒரு தனி மனம் உண்டு, கரெக்டா? நம்ம அது 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 என்னதான் இருந்தாலும் சென்னை பொங்கல் அடிச்சுக்க முடியாது. பட் இந்த ஊரில் பொங்கல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு நல்லா தான் இருந்தது. நான் அங்கே எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் இங்கே பண்ணேன். அப்படியா? அப்போ இங்கே வந்து குழந்தைங்கலாம் ஆடுறது எல்லாம் பாடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே குழந்தைங்க இங்கேயும் பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் மனசுல இருந்தது. ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ பேரியா தமிழ் மன்றத்தோட ஃபர்ஸ்ட் ஷோவா இது? நீங்களே முன்னாடி ஷோலாம் பார்த்துருக்கீங்க? ஏற்கனவே ஒரு ஷோ பார்த்துருக்குறேன், அதாவது 3 வருஷத்துக்கு முன்னே. ஓ வா, பார்த்தேன். இதே பொங்கல் ஷோவா? பொங்கல்ல தீபாவளி பார்த்தேன். தீபாவளி பண்ணீங்க? வாவ், செம்ம. ஸோ பொங்கல் வந்து இங்கே வந்து குக்கரில் வந்து ப்ரெஷர் குக்கரில் பொங்கல் வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டமா இருந்துச்சா? ப்ரெஷர் குக்கரில் வைக்கல நான், அதுக்குன்னு தனியாக குண்டா அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன், அதில் பொங்கல் வச்சேன். அப்படியா? சரி, நீங்கள் அப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லுங்க, ப்ரெஷர் குக்கரில் ஏன் பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு. இப்போ வந்து நம்ம தமிழ் மொழி பிரகாரம் ப்ரெஷர் குக்கரில் பொங்கல் வைக்கக்கூடாது. தனியாக ஒரு குண்டா வச்சு அதில் தான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் தான் வந்து அரிசி பருப்பு போட்டு பாலை ஊற்றி அரிசி போட்டு பொங்கல் வைக்கணும். சரி. ஸோ இப்போ சொல்லியிருக்காங்க, இனிமேல் நம்ம யாரும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரம்ப் ஏதாவது சொன்னால் பார்த்துக்கலாம் என்ன. அதான் செய்யணும். அதான். ஸோ சார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து? நான் வந்து பேக் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பொங்கல் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்து பார்க்காம இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு இது நடத்துறது ரொம்ப அவங்களுக்கு நம்மளோட கலாச்சாரத்தை சொல்லித்தர ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதோடு இல்லாமல் அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வருஷம் வந்து அந்த இது வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு. அதுக்கு மக்களுக்கெல்லாம் யார் யார் அதை பேன் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதனால தான் வெளில வந்திருக்கு. ஸோ இந்த இது தொடர்ந்து நம்ம கலாச்சாரம் இங்கே அமெரிக்காவிலையும் தொடர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஸோ உங்களோட ஒரு நல்ல ஒரு தமிழ் பாட்டு ஒன்று பாடுங்களேன். தமிழ் பாட்டு கடவுள் வாழ்த்து பாடிடுவோமா? நீராறும் கடல் பாட்டெல்லாம் பாட வராது எனக்கு, வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. ப்ளஸ் ஒரு 2 லைன் தமிழ் பாட்டு இல்லை, பொங்கலோ பொங்கல் சொல்லிடலாம், ஏன்னா தொண்டை கட்டி இருக்கு, பாட்டு பாட வராது. பொங்கலோ பொங்கல், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் உங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம், இருந்தாலும் நாங்கள் வந்து அதை இப்போ தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வீட்டில் கொண்டாடினாலும் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். Thank you so much, sir. Thank you. Hi, this is Soumya here from Jaiho TV and I have with me 3 beautiful ladies directly from South India. So this is Vice President Bay Area Tamil Mandram's one and only wife, and husband is also a committee member. Oh, your husband is also a committee member. Okay. Ramesh. Okay. So this is Bhuvana, Geeta and Lakshmi. Okay, so she's first time she's come for this Bay Area show as well. That's what she was telling me. So let's take it to Tamil. So பொங்கல்னா என்ன ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு முதல்ல? பொங்கல்னா கண்டிப்பாக வந்து தை மாதம் பிறக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது. அது இல்லாமல் பொங்கல்னாவே வந்து லைக் we have to thank God and cows and especially வந்து the farmers, அதுதான் நம்பர் 1. ஸோ அது பொங்கல்னாவே வந்து ஒரு புத்துணர்வு தானாக வரும். அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, பட் இது தானாக வரும் எங்களுக்கு. ஸோ தட்ஸ் ஈவன் நெக்ஸ்ட் டு த நியூ இயர், ஆக்சுவல் இங்கிலீஷ் நியூ இயர். ஸோ அதுவும் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு புத்துணர்வு வரும் எங்களுக்கு இந்த இயர் ஃபுல்லாகவே. ஸோ பொங்கல் பொங்கும் போதே வந்து இன்பம் பொங்கும் அப்படியே. ஸோ தட்ஸ் அ ஃபீலிங், அல்டிமேட் ஃபீலிங். ஸோ எந்த ஊர் நீங்கள் தமிழ்நாட்டில்? எந்த ஊர்? நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து திருப்பத்தூர்னு ஒரு ஊர். திருப்பத்தூர், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். திருப்பத்தூர். ஓகே, பயங்கரமான ஊர். ஓகேவா? அங்கேக்கும் இருக்கிற பொங்கலுக்கும் இங்கே இருக்கிற பொங்கலுக்கும் உங்களுக்கு எது ஊருனா ஊர்? நம்ம ஊர் மாதிரி வராது தான், அது வேற விஷயம். பட் இங்க ஊர்ல வந்து நீங்க திருப்பத்தூரை எந்த ஆங்கிள் பாக்குறீங்க?
கோயம்புத்தூர் எந்த ஆங்கிளில் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னோட சொந்தங்கள் மாதிரி தான். ஸோ அதுதான் வந்து மெயினாக வித்தியாசம் தெரியல எங்களுக்கு உண்மையில் பார்க்க போனால். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ்ஸாக தான் இருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் எதுனாலும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோம். ஸோ வெரி ஹாப்பி. எஸ் யா. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பே ஏரியா தமிழ் மன்றத்தோட ஈவெண்ட்டுக்கு ரைட் இல்லையா? நான் இன்னைக்கு இப்போதான் வரேன், கொஞ்சம் சிக்குன்றதுனால. ஓ, நீங்க ஈவெண்ட்டுக்கு லேட்டா வந்ததை தான் அப்படி சொன்னீங்களா? சரி விடுங்க. சரி, லேட்டா வந்துட்டீங்க, பயங்கரமா ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ மிச்சத்தை எதை பார்த்து ரசிச்சிங்க இந்த ஈவெண்ட்ல? நான் வரப்போகிற கல்ச்சுரல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்போவுமே நல்லா பண்ணுவாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷமும் அதே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எந்த பர்டிகுலர் டான்ஸ்க்கு வெயிட் பண்றீங்க? சிலம்பாட்டம்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்திருக்கேன் நான். ஆஹா, சிலம்பாட்டம் ஆடுவீங்களா? இல்லை ஃப்ரெண்டோட பசங்கள்லாம் பண்ணுறாங்க. கம்பை வச்சு ஏதாச்சும் பண்ணுவீங்களா? ஏதாவது கொடுங்க, வேணா ட்ரை பண்ணுறேன். கம்புக்கு நான் ஒரு 2 ஊருக்கு போனோம்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஊரோட ஒரு கும்மி, ஓகே, ஒரே ஒரு கும்மி அடிச்சுட்டு போங்க ப்ளீஸ். கூப்பிடுங்க, வாங்க 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 வாங்க, அப்படியே வாங்க, எல்லாரும் வாங்க, ஒரு கும்மி அடிச்சுட்டு போங்க, வாங்க வாங்க, ஜஸ்ட் ஜாயின். யோசிக்காம ஜாயின் பண்ணுங்க, அப்புறமா யோசிக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா கேமரா கவர் பண்ணாது, இவ்வளவு போதும். ஓகேவா? சுத்தி அடிங்க. வாங்க வாங்க வாங்க, அடிங்க அடிங்க. கும்மி அடி, அடி அடி, போடு போடு, செம்ம. அப்படிதான், போடு போடு போடு. குத்தெல்லாம் ஆடக்கூடாது. கும்மி அடி சொன்னா என்ன குத்த ஆடிட்டு ஆடுங்க, கும்மி அடிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர் ஆஸ் வெல். உங்க ஹஸ்பண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க, அவர் இல்லைன்னா ஜெயோ டிவி வந்திருக்காது. ஸோ ஏரியா தமிழ் மன்றம் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக நடந்தது. மத்தியானத்துலேருந்து நாங்கள் பொங்கல் வச்சோம், அப்புறம் நிறைய விளையாடணும். ஸோ இட்ஸ் ரியலி கோயிங் வெரி கிராண்ட். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் இங்கே இன்னைக்கு வந்ததில். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். Thank you. Happy Pongal. Thank you. Hi, this is Soumya here from Jeho TV, and I have with me Manmadan Papapapayu. So, one of the volunteers of Bay Area Tamil Mandram with us, and our ஊர் பேரே அல்வா கொடுக்குற ஊருங்க, திருநெல்வேலி. அவர் நல்லா எனக்கு இப்போ அல்வா கொடுத்தாரு. நான் என்ன பேசுறது அப்படின்லாம் கேட்டு, ஸோ அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசலாம். ஸோ பே ஏரியாவில் பொங்கல் இப்படி ஒரு விழா எப்படி, வாட் இஸ் யுவர் ஃபீலிங், வாட் இஸ் யுவர் எமோஷன்ஸ் ஆஃப் இட்? முதல் வாட்டி இங்கே வந்து இப்போ தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த பக்கம் குடி வந்து நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். ஓகே. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி ஒரு நம்ம எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க இவ்வளோ பேர் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாண்டா கிளாரா இருந்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இங்கே எப்படி நடக்குதுன்னு சொல்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வாங்க வாங்க ஓகே. இல்லை, அதனால் எப்பயுமே வந்து கூப்பிடாமலே அங்கே வந்துருவாங்க. இருந்தாலும் இந்த வாட்டி கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கூப்பிட்டுருக்காரு பார்த்தீங்களா? பட் எப்படி, ஹவு டஸ் இட் ஃபீல்? நம்ம நெல்லையில் இருக்கிற மக்கள் எல்லாம் இங்க பாக்குறதுக்கும், இல்ல நெல்லையோட பொங்கலுக்கும் இங்க இருக்கிற பொங்கலுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது நெல்லையில வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, எல்லா ஆளு இருப்பாங்க. நீங்க அதனால செய்யறது மட்டும் செஞ்சா போதும். இங்க வந்து எதுவுமே கிடைக்காது, ஆர்கனைஸ் பண்றதுல ரொம்ப கஷ்டம். அங்க இப்படி ஒண்ணு பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஊர்ல வந்து நம்ம ட்ரெடிஷனலா பண்ணிட்டே இருக்கிற விஷயங்கிறதுனால பண்ணிடலாம். இங்க அது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேர் இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா கியூ நிறைய பேர் இருக்கிறாங்க, உள்ள நிறைய போக முடியல. இருந்தாலும் வந்து பொறுமையா வெயிட் பண்ணி நம்ம சொல்றவங்களுக்காக கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ வாவ். சோ நீங்க எதுவும் பண்ணலையா, டான்ஸ் எல்லாம் ஆடலையா? இல்லங்க, நாங்க ஆடுவோம், பாக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஆடுனீங்கன்னா நாங்க காட்டுவோம். இல்ல, ஆக்சுவலா வந்து இப்ப ரொம்ப கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா எங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க ஆடுங்க அப்படின்ட்டு. அப்புறமா கூட்டம் கலந்ததுக்கு அப்புறமா திரும்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக அது இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்புறம் ஆர்த்தி, நீங்க எந்த ஊர்? மன்னார்குடி. ஸோ உங்க ஊர்ல இருக்கிற பொங்கலுக்கும் இந்த ஊர் பொங்கலுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? மன்னார்குடி மன்னார்குடியில பொங்கல் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. I was brought up in Mumbai, so ஆனா மும்பைல ஃபேமிலில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கு it is a celebration and என் அம்மா கூட கோலம்ல போடுவாங்க வீட்டுக்கு வெளியே. அவங்க கொஞ்சம் பாலிவுட் ஹீரோயின் மாதிரி பேசுவாங்க, கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ பொங்கல்னா கோலம் போடுவாங்க, அப்புறம் கரும்பெல்லாம் சாப்பிட மாட்டீங்க? கரும்பு சாப்பிடுவோம். நான் சொன்ன ஞாபகம் வருது. சாப்பிடுறது எது கேட்டீங்கன்னாலும் அவங்க பயமா சாப்பிடுவாங்க. அப்புறம் இட்லி, தோசை, வடை எல்லாமே பண்ணுவாங்க. இட்லி, தோசை, வடை பொங்கலுக்கு. கார சட்னி புட் சட்னி. சரி, சாம. ஓகே. ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு நல்ல தமிழ் பாட்டு ஒன்று எங்களுக்காக பாடுங்க. அருமையா பாடுவாங்க. அப்போ ஒரு நல்ல தமிழ் பாட்டு, நல்ல ஒரு திருவிழா மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு? குஷி படத்துல ஒரு பாட்டு சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்க எனக்கு பாட்டு இல்ல நீங்க சொல்லுங்க நாங்க சொல்லுங்களா இல்ல ஏதாவது ஒரு பாட்டை பாடுங்க தமிழ் பாட்டு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல தமிழ் பாட்டு அப்போ நீங்கள் தான் பாடணும், ஓகேவா? மும்பைலேருந்து வந்திருக்கீங்க, பொங்கல்லாம் இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல தமிழ் பாட்டு பாடுங்க, நீங்கள் அவங்களுக்கு ஆடுங்க, ஓகேவா? ஓகே, டீலாக தான். நான் பாட அவங்க ஆடாது அப்படின்னு நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் டேக் போலாமா? இதுக்கு மேலே டேக் போச்சுன்னா முடியாது, நீங்கள் ஆடுங்க. ஆமாம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து புட்டா சிங்கம், நல்லதே சொல்வேன் நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். Thank you so much. Thank you so much. Thank you. Hi, this is Soumya here from Jeho TV, and I have with me one of the most happening person out here in Bay Area, Tamil Mandram's Pongal Tiruvizha. So his name is Joshua, and he is the ex-president Tamil Mandram's son. And let's get into Tamil being a Tamil event. So நீ பொங்கல் பத்தி உனக்கு என்ன தெரியும்? பொங்கல்னா என்ன? பொங்கல்னா நம்ம ஒரு மாறும் எல்லா அக்ரிகல்ச்சருக்கும் நன்றி சொல்லுவோம். ஜல்லிக்கட்டு பற்றி பேச போகிறோம். ஜல்லிக்கட்டு பத்தி நீங்க தெரியுமா? ஆமா, ஜல்லிக்கட்டு. எனக்கு ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும். ஜல்லிக்கட்டு ரொம்ப ஆசமாக இருக்கும். ஆனா ஏன் ஜல்லிக்கட்டு என்று செய்ய மாட்டாங்க எனக்கு தெரியல. ஏன் அவங்க பீட்டா அவங்களோட மாடு இந்தியாவில் கொடுக்க போறாங்க, இந்தியாவில் போறாங்க. ஏன் அந்த மாடோட பால் A1 பால் உனக்கு நல்லாவே இருக்க மாட்டோம், அது டயபெட்டிஸ் கொடுக்கும். A2 பால் நம்மளோட மாடோட பால் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பலமாக ஆகும். அதனால் நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும். அது மாட்டு பொங்கல்ல ஜல்லிக்கட்டு செய்வோம். எனக்கு அது ரொம்ப பார்க்க பிடிக்கும். பொங்கல்ல எனக்கு பிடிக்கும் கரும்பு ரொம்ப இனிப்பா இருக்கும். நீ எனக்கு சாப்பிட்டு காட்டுறியா? கரும்பு எப்படி சாப்பிடணும்னு காட்டுறியா? கரும்பு நீ அரித்து சூ பண்ணுமா? ஓகே, எப்படி how does it taste? எப்படி இனிப்பா இருக்கு. சுகர் பிட் நல்லா இருக்கு. உனக்கு எந்த ஏதாவது படம் பார்த்திருக்கியா? கரும்பு சாப்பிடுற படம் பார்த்திருக்கியா? இல்ல, ஆனா எனக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? யார் சொன்னா கரும்பு சாப்பிடணும் பொங்கல் அன்னைக்கு? ஓகே, வாவ். ஓகே, so there is an American kid who's talking about Jallikattu. So I think this is where the culture is residing. This is where the people should know that the tradition, values, wherever we are doesn't matter. It's always in the blood, and people do support us wherever we are. So Jallikattu is needed, and I think as you know, it has already been, the rule has been passed, and we are going to have it. So it's been a success for all our Tamilians. And அதோட மேல தமிழ் சூப்பரா பேசலடா, செம்மையா பேசுற தமிழ். Okay, thank you so much. And to watch more such kids perform and to see more such kids talk about Pongal, you should have visited Bay Area Tamil Mandram's show. If you've not, please don't miss to watch the videos of the recordings. Thank you so much. Nandri.